கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் எங்கும் எதிலும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று தியானிக்க போகிறோம். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 4வது வசனம், யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். இந்த இரண்டு வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம போய் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது பாருங்க, என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி நாம் பிதாவிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ நமக்கு அது கொடுக்கத்தக்கதாக நாம் போய் கனி கொடுக்கும்படியாக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம கடைசி பகுதியில பார்க்கிறோம். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மள தேவன் இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மனிதர்கள் இருக்கும் பொழுதும் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் நாம் பிறருக்கு கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். இரண்டாவது பாருங்க, தேவனுடைய அபரீதமான ஆசீர்வாதங்கள் நாம் அவரோடு நடக்கும் போது நம்மை மூடிக்கொள்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் வசனத்தில் சொன்னபடி கர்ப்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், மிருக ஜீவன்கள், அதனுடைய பலன்கள் எல்லாம் நமக்காக கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்ததியின் மேல், நிலங்கள் மேல், மந்தைகளின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் பிள்ளைகளும் நிலத்தின் அறுவடைகளும் மந்தைகளின் பெருக்கமும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. இது நாம் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 37வது வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவன் சந்ததியை பெருக பண்ணினார். தேவனின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு தேவனுடைய வித்தாய் தன்னையே சாக கொடுத்து தமது ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களை அகில உலகில் நிரப்பிவிட்டார். இனி நாம் யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கிறோம். தேவன் மனு குலத்திற்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதமே பலுகி பெருக வேண்டும் என்பதுதான். இதை நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க சந்ததியில் இருந்து வருகிற உங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அடுத்த சந்ததிகளுக்கு கடத்துகிறவர்களா இருக்கிறார்கள். கடத்துகிறவர்கள் என்றால் அவர்களுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்றவங்களா இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, உங்களிடத்தில் தோன்றுபவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கூட கட்டி எழுப்புவார்கள். இது நாம் ஏசாயா 58வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும் பயன்படுத்தும் எல்லா பொருட்கள் மேலும் உங்கள் ஆசீர்வாதம் வழிந்து செல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்னா நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆதார வசனம் யாத்ராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனம். நீங்க உங்க ஆபீஸ்ல அமரக்கூடிய நாற்காலி கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் படுக்கும் படுக்கையில் கூட தேவனுடைய ஜீவன் பாய்கிறது. ஆதார வசனம் 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 19வது வசனம். பிரியமானவர்களே, நீங்கள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்பது நாம் உபாகமம் 28வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். நீங்கள் போகையிலும் வருகையிலும் தேவ பாதுகாப்பு என்னும் ஆசீர்வாத பேழைக்குள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் பாதைகளையும் வழிகளையும் பரிவோடு பாதுகாக்கின்றார். இதை நாம் நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்க யூஸ் பண்ற பொருள்ல கூட உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லா நிலங்களுக்குரிய ஆசீர்வாதங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் சில விசுவாச அறிக்கை சொல்லும் பொழுது நீங்க ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அன்பின் பிதாவே, என் கர்ப்பத்தின் கனியும் என் நிலத்தின் கனியும் என் மாடுகளின் பெருக்கமும் என் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய என் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமீன். என் கூடையும் மாப்பிசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமீன். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆமீன். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆமீன். எல்லாம் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெற்றுக்கொள்கிறேன். ஆமீன்.
நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை அப்பா நீர் அப்பா பலுகி பெருகி ஆசீர்வதிக்க போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் என்று அதை உறுதிப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி. அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை, அவருடைய வேலைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். வருகையிலும் போகையிலும் அப்பா ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே, புது புது கிருபைனால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், பாரங்கள், சுமைகள், தடைகள் ஆண்டவரே, வீடு இல்லாதவர்களுக்கு வீடை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா, நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை வாங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. உயர வானத்திலும் கீழே ஆழத்திலும் உள்ள சகல உன்னத ஆசீர்வாதங்களினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் பலுகி பெருக பண்ணுவீராக. இவர்களை மாத்திரமல்ல, இவர்களுக்கு பின் வருகிற சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.